ஆதிபாரதி சீரியலில் பார்ட் 2க்கான சூப்பரான பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதா அம்மாவை பாரதி திட்டிகிட்டு இருக்க வீடியோவை தர்மலிங்கம் ஆதிக்கு அனுப்புனதுனால அவர் இதுக்கப்புறம் நம்ம பாரதியை ஞாபகம் வச்சுருந்தால இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அவர் முடிவு எடுக்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தர்மலிங்கத்தை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம ஆண்டாள். இங்கே பாரு, அவர் செஞ்ச தப்பை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு அழகர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் மேற்கொண்டு பழசை பேசி அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் இனிமேல் அவர் எந்த தப்பும் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் கை கட்டிக்கிட்டு, வேண்டாமா யாருக்குமே நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகர் ஆண்டாள் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது. நீ ரொம்ப நல்லபடி, அதனால தான் உங்கள் அப்பாவை செய்கிற தப்பு எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. கூடி சீக்கிரம் நீ நிச்சயமாக புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. வழக்கமாக அவ்வளோ தூரம் சத்தம் போடுவான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நிதானமாக நீ வாழ்க்கையில் உங்கள் அப்பா செய்கிறது தப்புங்கிறத புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு போகிறானே, அப்போ ஒரு வேளை தப்பு அப்பா மேலே தான் இருக்குமோ, இந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே தனியாக பாரதியை விட்டு பிரிஞ்சு போயிடலாமா வேணாமா அப்படின்னு குழம்பி வாசு சொன்னதுனால ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, நீ தான் ஒரு முடிவு பண்ணிட்ட இல்லடா, அப்புறம் எதுக்காக நீ இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்ட் தர்மலிங்கம் ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் பண்ணி, என்ன ஆதி, என்ன பொண்டாட்டி பிள்ளை கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல். சரி, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை எப்படி நான் இருக்க விட முடியும், அதனால் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, தேவையில்லாமல் இதெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறப்ப, இரு ஆதி, என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு செஞ்சதை விட நான் தான் சிறப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் போல் அப்படின்னு, நீ எனக்கு பொருட்டே கிடையாதுங்கிறது இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், நான் செஞ்ச சாதனை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டக்குன்னு ஆதி பார்க்குறப்ப தான் தெரியுது, அதில் சாரதாம்மா கோவிலில் பாரதி கண்ணா பண்ணான்னு திட்டியிருப்பாங்கள்ல, அந்த வீடியோ எடுத்து ஆதிக்கு அனுப்பிட்டாங்க. பாரதி அதில் சாரதாம்மாவை திட்டுறாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாகவே இருக்க முடியாது. முதல்ல நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு போங்க, எங்கே இருந்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நான் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வச்சுருந்த எல்லாத்தையும் ஆதி கேட்டு டக்குன்னு ஃபோனை பாதியிலே நிப்பாட்டிட்டு, இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது சரியே கிடையாது, நம்ம கிளம்பி போகிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் வேகமாக காரில் ஏறி கிளம்பி போகலான்னு போகிறாங்க. வண்டியில் ஏறிட்டு காரை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த கண்ணாடி வழியாக ஒரு செகண்ட் பார்க்குறாங்க தமிழ் பாப்பாவையும் பாரதியும். டக்குன்னு இப்போ கார்லேருந்து இறங்கி தமிழை கட்டி பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு தமிழ், இனிமேல் என்னால் உன்னை ஞாபகம் வச்சுக்குமான்னு முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, 2 நாள் ஆஃபீஸுக்கு மீட்டிங் தானே போயிட்டு வர போகிறீங்க, இப்படிலாம் யோசிக்காதீங்க, அது நிம்மதியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிக்காமல் அப்படியே காரை எடுத்துகிட்டு ஆதி கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே தர்மலிங்கம் கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆண்டாள்கிட்ட. ஏம்மா, எனக்கு சரியாகவே வரல, என்னை எதுக்கு எடுத்தாலும் யாரும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, எது தொட்டதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டாள் கேட்குறாங்க, ஏப்பா எனக்குமே அதுதான் சந்தேகம், உன்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்டோன்னு, என்னம்மா நீயே இப்படி கேட்டுட்ட. ஆமாம், ஒருத்தர் சொன்னால் சரி, இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, அதனால தான் எனக்கு அம்மாவும் சரி பாட்டியும் சரி இவ்வளோ தூரம் உறுதியாக திட்டுறாங்கன்னா, அப்போ நிச்சயமாக ஏதாவது இருக்கா, நீ அப்படி என்ன செஞ்ச எனக்கு தெரியாது, ஏதாவது சின்ன சின்ன தப்பு செஞ்சுருப்ப அப்படிங்கிற. ஆமாம்மா, நான் சின்ன சின்ன விஷயம் செஞ்சேன், ஆனால் இப்போ தொட்டதுக்கெல்லாம் சாம்பாரில் உப்பு இல்லைன்னாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் என்னையே தான் சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என் பொண்ணு நீ என்னை நம்புற இல்லைப்பா, நிச்சயமாக நம்புகிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டாள் சொன்னோன்னே, அது போருமா, அது வரைக்கும் நான் சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறமா இங்கே அழகர் வராங்க. வந்துட்டு, சரி ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, மற்ற வேலை ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்கிறப்ப தர்மலிங்கம் கரெக்டாக இங்கே அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி, இப்போ என்னையா எல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, நாளைக்கு நமக்கு முக்கியமான நாள் கடை வேறு திறக்க போகிறான், அதனால் நீ தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஐயா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதில் நீங்கள் சொன்னதில் உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள் என்னை நிறைய சீண்டி பார்த்துட்டாங்க, அதனால் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் பவித்ராலேருந்து இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு அதிரடியாக வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்காக தர்மலிங்கம் வந்து திட்டம் போடுறாங்க. இந்த பாரதியும் அந்த பொண்ணு இருக்குல்ல தமிழ், அவங்கள மட்டும் வந்து தேவையில்லை, இந்த அவங்கள வந்து அடுத்த இன்னொரு நாள் வந்து திட்டத்துக்குள்ள வச்சுக்கலாம், அப்படி அவங்களும் குறுக்க ஏதாவது வந்து வந்தாங்கன்னா அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ வழக்கம் போல் செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனாலும் உங்கள் அளவுக்கு தைரியத்தை வந்து தர்மலிங்கம் மனசுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. ஏய், நீ உண்மையிலேயே தைரியசாலி மட்டும் இல்லை, உன்னை வந்து ஜெயிக்கிறது இந்த ஆதியும் சரி அழகரும் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் வச்சிருக்க ஆப்பில் நீங்கள் வசமாக மாட்ட போகிறீங்க அப்படின்னு சிரிக்கிறாரு. அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.